வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை, சோமவார பிரதோஷம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும். நிச்சயமா நீங்க கேட்ட வரம் 2 நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியம் 2 நாட்கள்ல நிறைவேறும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதனால நீங்க இன்னைக்கு உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது உடனடியா நிறைவேறதுக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டுமே இந்த பரிகாரத்துக்கு போதும். மத்தபடி ரெட் கலரோ கிரீன் கலரோ யூஸ் பண்றதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு நமக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ப்ளூ கலரை பயன்படுத்துறது நல்லது. இன்னைக்கு நமக்கு சோமவார பிரதோஷம். இன்னைக்கு சாயங்காலம் 4:40 நமக்கு திரியோதசி திதி ஆரம்பமாகுது. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில வரக்கூடிய திரியோதசி திதி வரக்கூடிய நாள் தான் நமக்கு பிரதோஷம். இப்படிப்பட்ட பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த திரியோதசி திதி சாயங்காலம் 4:40 தான் ஆரம்பமாகுது. பொதுவா சூரிய உதய நேரத்துல இருக்கக்கூடிய திதியை தான் அந்த நாளுக்கான திதியா நாம கணக்குல எடுத்துப்போம். இருந்தாலும் பிரதோஷ நேரத்துல இந்த திரியோதசி திதி ஆரம்பமாகறனால இந்த நாள் நமக்கு பிரதோஷ வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. அந்த வகையில நம்ம சேனல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீர்றதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமானோட மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். திங்கட்கிழமையோட சேர்ந்து, அதாவது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேதி 20. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் சைஃபரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். இந்த 2ங்கிற நம்பரும் சந்திர பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த திங்கட்கிழமையோட சேர்ந்து 2ங்கிற கூட்டுத்தொகையில வரக்கூடிய தேதி நமக்கு இன்னமுமே விசேஷமானது. அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அது உடனடியா நிறைவேறதுக்கு, அதுவும் 2 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்கும். வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தால அவதிப்பட்டு இருப்பாங்க. இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, கணவர் உங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, ஒரு சிலர் கணவருக்கு கெட்ட சகவாசம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய மன கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது 2 நாள்ல சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு
நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸா சொல்லுவேன். அந்த நேரத்துல பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சந்திரஹோரை நேரம் இருக்கு. இது இன்னமுமே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால இந்த நேரத்துல நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த டைமையும் மிஸ் பண்ணவங்க மட்டும் நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இப்போ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க தாராளமா செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி 2 நாட்களுக்குள்ள அது நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்களுடைய வேண்டுதல் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி, அப்படி இல்லனா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி பாஸ்ட் டென்ஸ், அப்படி இல்லனா பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதுங்க. இப்படி எழுதும் போது நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். கடன், கஷ்டம், தடை, நோய் இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும், பணவரவு அதிகரிக்கணும்னு நீங்க நினைச்சாலும், அடகு வச்ச நகையை நீங்க மீட்கணும்னு நினைச்சாலும் எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் கடனை அடைக்கிறதுக்கு தேவைப்படுதோ அந்த பணம் என்னிடம் இருக்கிறது, இப்படி கூட நீங்க எழுதலாம். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு அழகான குழந்தை பிறந்து இருக்கிறது, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரி நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க யாருக்கு நோய் இருக்கோ அவங்களுடைய பேரை எழுதி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுங்க. உங்களுக்காக நீங்க செய்யறீங்கன்னா நான் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன்னு சொல்லி எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை 22 முறை 22 டைம்ஸ் எழுதுங்க. முதல்ல 1 2 3ன்னு சொல்லி கவுண்டிங்காக நம்பரை 22 வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு 2 சேர்க்கை இருக்கு, அதாவது தேதியில 2ங்கிற நம்பர் வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. அந்த வகையில 2 சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அதுலயும் சந்திரஹோரை நேரத்துல எழுதும் போது 2 2 2ன்னு 3 தடவை 2ங்கிற நம்பர் நமக்கு வரும். 222ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு வரும். அந்த வகையில உங்க வேண்டுதலை இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா 1 2 3 4ன்னு சொல்லி 22 வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறம் 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை 22 டைம்ஸ் 22 முறை நீங்க எழுதுங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்க மனசுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சின்ன சின்ன வேண்டுதல்கள் இருக்கிறவங்களுக்கு 2 நாட்கள்ல நிச்சயமா நல்ல தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் பெரிய வேண்டுதலா இருக்கும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி நிச்சயமா இந்த 2 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.